மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனசு இருந்தா காட்டுலயும் வாழலாம்னு சொல்லுவாங்கங்க. நம்ம எங்கே இருக்கிறோமோ, எப்படி இருக்கோமோன்னு தெரியாதுங்க. நம்ம நிம்மதியா இருக்கணும்னா, அதுக்கு நம்ம மனசு தான் காரணம். நம்ம மனசை மட்டும் நம்ம பக்குவப்படுத்தி வச்சுக்கிட்டாலே, நம்ம வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும். ரொம்ப நமக்கே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்குங்க. எங்கே போனாலும் நம்ம மன நிம்மதியா இருக்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். யாரை பார்த்தாலும் நமக்கு அன்பு காட்ட தோணும். அவங்களுடைய அன்பும் நமக்கு கிடைக்கும். நம்ம ஒரு அன்பான மனுஷங்களா இருந்தா மட்டும்தாங்க அடுத்தவங்களுடைய அன்பும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அன்பு ஈர்ப்புத்தக்கது. ரொம்ப ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குதுன்னா அது அன்பு தாங்க. உலகத்தையே ஆளக்கூடிய சக்தினா அதுவும் ஒரு அன்பு தாங்க. அன்பு மட்டும் இல்லைன்னா இந்த உலகமே காடாயிடும். உலகமே நமக்கு நரகம் மாறி தெரியும். பெரிய பெரிய கஷ்டமான வேலைகள் கூட சின்ன சின்ன இந்த அன்பால தாங்க நம்ம இன்னைக்கு முடிச்சிட்டு இருக்கோம். ரொம்ப கடினமான நாட்களை கூட, கடினமான வாழ்க்கையை கூட நம்ம இந்த அன்பு இருந்தால் தான் நம்ம அதை கொஞ்சம் கஷ்டமே தெரியாமல் நம்ம வாழ முடியும். எவ்வளவோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ வேதனையாக இருக்கும். நம்ம முடியவே முடியாது, இந்த வேலை செய்யவே முடியாது. ஏன் தான் இந்த வேலை நம்ம செய்கிறோமோ, எதுக்கு தான் நம்ம இப்படி இருக்கோமோ சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருப்போம். ஆனால் நமக்கு பிடிச்சமானவங்களை கொஞ்சம் நேரம் நினச்சா, பிடிச்ச ஒரு கடவுளை நினச்சிக்கிட்டோம்னா அதுதாங்க அன்பு. அந்த அன்பான ஒரு தருணத்தில் தான் அந்த வேலை நம்ம கஷ்டம் இல்லாமல் செஞ்சு முடிக்க முடியும். அன்பான ஒரு தருணத்தில் தான் நம்ம வாழ்க்கையும் இருக்கணும்னு நம்ம இயங்குறோம். ஆனால் நம்ம மனசில் இருக்க அன்பு தான் நம்ம வாழ்க்கையை அழகாகவும் மாற்றி கொடுக்கும். ரொம்ப அற்புதமாகவும் மாற்றி கொடுக்குங்க. கோடி கோடியாக பணம் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, பார்த்தீங்களா? அங்கே அவங்க மனசில் அன்பும் இருக்காது, ஒரு புரிதலும் இருக்காது, மனசு ஒரு பக்குவமாகவும் இருக்காது. ஏழையாக இருப்பாங்க, ரோட்டில் தான் வாழ்வாங்க. அவங்களுக்கு அடுத்த வேளை சாப்பாடு கூட நிச்சயம் கிடையாதுங்க. அதை கூட அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. கடவுள் நம்மளை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அங்கே உழைப்பாங்க. நல்லா உழைச்சிட்டு கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு கூட இருக்கவங்க மேலே அவ்வளோ ஒரு அன்பு காட்டுவாங்க. அன்புக்காக இயங்குவாங்க. அந்த அன்பாலேயே ஒரு கோடீஸ்வரம் கூட வாழ முடியாதுங்க அந்த வாழ்க்கை. அவங்க வாழ்ந்துருவாங்கங்க. அவ்வளோ ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழலாங்க. அன்பான மனசு இருந்தால், எதையுமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு பக்குவமான மனசு இருந்தால் நம்ம எங்கே போனாலும் நிம்மதியாக இருக்கலாமுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.